ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். என்னதான் நம்ம காசை நல்லா ஏர்ன் பண்ணாலும் நம்ம சேவ் பண்ணி வைக்கிற மணி தான் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட நம்ம சேவ் பண்ணுற நம்ம சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த க்ரோ வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது 10 இயர்ஸில் நீங்கள் 12 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதே உங்களுக்கு 13 லேக் ரிட்டர்னாக வந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஆல் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த சென்ஸ் அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களோட ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் யார் யார், அவங்களோட ரேஷியோஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட செக்டார் அலோகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெயினாக அவங்களோட எக்ஸிட் லோடு என்னது, அவங்களோட டேக்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ இருக்குது, அண்ட் அதோட பேரலாக இருக்கிற மற்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடு அதை கம்பேரும் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் டிமாண்ட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரோ வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஸோ ஃபார் த பாஸ்ட் 1 மந்த் 6 மந்த்ஸ்லாம் எல்லாமே நெகட்டிவ்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ 1 இயரில் வந்து இது வந்து பெரிய ரிட்டர்ன் எதுவும் கொடுக்கல. 1.22% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இது 14.23% கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் 20.40%, அண்ட் ஓவராலாக இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11.22%. இது வந்து ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன், வருஷம் இந்த ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டி பேஸ்ட்னால் வந்து இவங்க மோஸ்ட்டாக வந்து இவங்க நம்ம கொடுக்குற ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் இது வந்து வேல்யூ ஓரியன்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஓரியன்டட் ஃபண்ட் அப்படின்னா வந்து இவங்களோட டியூட்டி என்னதுன்னா, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது ஆனால் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது, ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருந்தும் அண்டர் ரேட்டடாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ரீச் கொடுத்ததுக்கப்புறம் அது இது பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்டாக்ஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வேல்யூ ஓரியன்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ஆஸ் யூஷுவல் வெரி ஹை ரிஸ்க் பிகாஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால. அண்ட் இவங்களோட என்ஏவி ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 27.52, 27 ரூபா. அதாவது எல்லா ஸ்டாக்கையும் சேர்த்து இவங்களோட ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அண்ட் இவங்களோட ஃபண்ட் சைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 43 கோடி, சரியா? அண்ட் நான் உங்களுக்கு கால்குலேட்டர்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 சொல்லிவிட்டு இந்த சேம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 10 இயர்ஸ் நீங்கள் வச்சு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ 12 லேக்காக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மொத்தமாக இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸே 23 லேக்ஸ். ஸோ டோட்டலாக 35 லேக்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து நல்ல ஒரு மெச்சூர்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே நான் பாருங்களேன், இதே நான் 20 இயர்ஸ் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதே 10,000 அப்படின்றது 20 வருஷம் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் மொத்தம் 24 லட்சம் போட்டிருக்கேன். அந்த 24 லட்சம் எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா நான் ஒரு 10 இயர்ஸ் அப்படின்றதுனால எனக்கு அது 2 கோடி கிடைக்குது. 2,60,40,000 கிட்ட கிடைக்குது. ஸோ நீங்கள் ரொம்பலாம் டேஸ் அதிகமாக ஆக நம்மளோட வேல்யூவும் அதிகமாகும். இதே 15 இயருக்குன்னா நியர்லி 1 crore வருது. ஸோ எப்போவுமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இங்கே இவங்களோட ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 ஸ்டாக்ஸில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி நிறைய ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ சொல்லிட்டு நிறையா ஃபினான்ஷியலும் மற்றதும் இருக்குது. ஸோ இவங்களோட ஹோல்டிங் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் மட்டுமே 78% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் மட்டுமே 78%. டெப்ட்னா ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வர்றது தான் டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஸோ டெப்ட்டில் அவங்க 17.2% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷாக வந்து அவங்க 4.5% வச்சுருக்காங்க. கேஷ் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா, ஸோ தட் எப்பயாவது மார்க்கெட் ரொம்ப ஃபால் ஆச்சுன்னா அப்போ வந்து அந்த கேஷை கொடுத்து இன்னும் வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸை அதிகப்படுத்துவாங்க.
அண்ட் ஈக்விட்டி செக்டார் என்னென்ன செக்டார்ஸ்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக நான் சொன்ன மாதிரி ஹாஃப்க்கு கொஞ்சம் கம்மியாக ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் அண்ட் டெக்னாலஜி, எனர்ஜி, கம்யூனிகேஷன், ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப டைவர்சிஃபைடாகவே இருக்குது. அண்ட் இவங்க டாப் 5 ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 32%, அண்ட் டாப் 20ல் இவங்களோட பர்சன்டேஜ் வந்து 71%. பிஇ ரேஷியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பிபி ரேஷியோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆல்ஃபா ரேஷியோ, பீட்டா, ஷார்ப், சோட்டினோ. ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், இந்த ரேஷியோஸ் வச்சு எப்படி ஒரு ஸ்டாக்ஸையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி ரேஷியோஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோஸ் பார்த்து நீங்கள் ஒரு இதை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து 500 தான். ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் 500. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டலாம். அண்ட் இவங்களோட ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் நல்லா அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணல, 1.2% தான். ஆனால் 3 இயர்ஸில் 14.2%, 5 இயர்ஸில் 20.4% அண்ட் ஓவரால் 11.2%. இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னதுன்னா, நம்ம மாதம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ரிசர்ச் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அந்த 0.90% அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதில் 900 rupees வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஃபீஸாக கொடுக்கணும். அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸிட் லோடு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்கன்னா 1% அவங்களுக்கு எக்ஸிட் லோடாக கொடுத்துடணும். அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 0.005%. டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 20% நீங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கணும். அதே ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா 1.25 lakhs வரையும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது நீங்கள் பே பண்ணுறதுக்காக 12.5% நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அனுப்பம் துவாரி. இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்ஸ் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக நம்ம பண்ண மியூச்சுவல் ஃபண்டோட இது நம்ம கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். நான் இப்போ எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டோட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இதோட எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணாலே தெரியும், இது வந்து ஈக்விட்டி பேஸ்ட், இதுவும் ரெண்டுமே ஈக்விட்டி பேஸ்ட் தான். பட் இது வந்து வேல்யூ ஓரியன்ட், இது இஎல்எஸ்எஸ் ஃபண்ட். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்னா என்னது, டேக்ஸ் சேவிங் ஃபண்ட் தான் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட். இது வந்து வேல்யூ ஓரியன்ட்னா அண்டர் ரேட்டடில் எடுக்கிறது. ஸோ இதுக்கு வந்து 5 ஸ்டார் இருக்குது, இதுக்கு ஸ்டார் ரேட்டிங்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் ரெண்டுத்துக்குமே ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி தான், வெரி ஹை ரிஸ்க் தான். அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து எஸ்பிஐ 9.3%, க்ரோ வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் ஒர்க்லையும் 1.2% தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட் ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எஸ்பிஐயில் தான் அதிகமாக இருக்குது ஆன் கம்பேரிங் வித் க்ரோ. என்ஏவி வந்து எஸ்பிஐயில் நல்ல ஒரு என்ஏவி, அதாவது 422 rupees இருக்குது, இங்கே 27 rupees தான். அண்ட் இவங்க ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டாக இவங்க தான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2013. இவங்க 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் சைஸ் ஆப்வியஸாக எஸ்பிஐயில் தான் அதிகமாக இருக்கும், பிகாஸ் இட் இஸ் அ பேங்கிங்கோட ஒரு பிரான்ச் அப்படின்றதுனால. இங்கே வந்து 44 crore தான். அண்ட் எக்ஸிட் லோட் அப்படின்றது இதில் கிடையாது. பட் இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாக்கிங் பீரியட்னு ஒன்று இருக்கும் எஸ்பிஐ லாங் டேர்மில். இதில் வந்து லாக்கிங் பீரியட்லாம் கிடையாது, பட் 1 இயர்க்குள்ளே நீங்கள் ரெடீம் பண்ணிங்கன்னா 1% கட்டணும். அண்ட் இவங்களோட லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர்ஸ் ரிட்டர்ன், 5 இயர்ஸ் ரிட்டர்ன்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து எஸ்பிஐ தான் நல்லது கொடுத்துருக்கு. பட் இதில் ஒரே ஒரு கான்சிக்வன்ஸ் என்னதுன்னா, இதில் லாக்கிங் பீரியட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் வந்து இங்கே பாருங்கள், லாக் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து அப்படி கிடையாது, லாக்கிங் பீரியட்லாம் எதுவுமே கிடையாது. அண்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இதில் கம்மி, பட் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எக்ஸிட் லோட் அப்படின்றது இங்கே 0 தான், அது வந்து இதோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸு அண்ட் இவங்களோட ரேஷியோஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இவங்களோட டேர்ன் ஓவர்ஸ்லாம் 40%, இங்கே 37%. ஈக்விட்டியில் மட்டுமே இவங்க 78.3% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 90.3%. அண்ட் இவங்களோட கேஷ் எவ்வளோ வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட டாப் 10 ஹோல்டிங்ஸ்லாம் என்னென்ன, ரெண்டுத்துலேயுமே டாப் 10ல் வந்து இங்கே ஹெச்டிஎஃப்சி தான் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலேயுமே ஐசிஐசிஐ இருக்குது. ஸோ அந்த மாதிரி காமனாக என்னெல்லாம் இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க இதை தவிர்த்து வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பற்றியும் போட்டிருக்கு. அண்ட் எங்களோட லான்ச் டேட் என்னது, அண்ட் எப்படிலாம் எந்த ஏஜென்ட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் கிளியராக போட்டிருக்கு. ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் அனலைசிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டுகெதர்.
ஸோ உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ், மோர் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. நிறையா டேர்ம்ஸ், நிறைய ஃபினான்ஷியல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.